குறிஞ்சிப்பாடி தொகுதியில் 100% தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்றியுள்ளதாக அமைச்சரை புகழ்ந்து நன்றி கூறிய பொதுமக்கள். வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நிகழ்ச்சி. கடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சிக்குட்பட்ட 20வது வார்டில் அமைந்துள்ள ஐயன் ஏரியில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்ட நிதியில் இருந்து 3,24,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதை அமைக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்த நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு நடைபாதையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த நடைபாதையில் மக்களோடு மக்களாக நடந்து சென்று மக்களிடம் உரையாடினார். அப்பொழுது பொதுமக்கள் 1996ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியை தன்னிறைவு அடைந்த தொகுதியாக மாற்றியுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களை புகழ்ந்ததோடு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர். இதனை கேட்டுக் கொண்டிருந்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நெகிழ்ச்சி அடைந்து வாய்ப்பு கிடைக்கும் நிலையில் இன்னும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக மக்களிடையே வாக்குறுதி அளித்தார். மேலும் இதற்கு மக்களாகிய நீங்கள் எல்லோரும் மீண்டும் திமுகவினை வெற்றி பெறச் செய்யுங்கள் என கோரிக்கை வைத்தார்.